தூத்துக்குடி அருகே உள்ள உப்பளத்தில் வேலை பார்த்தவள் சிங்காரி. 38 வயது, கருப்பு நிறம், கூர்மையான கண்கள். எப்போதும் தலையில் துணி கட்டிக்கொண்டு உப்பு மூட்டைகளை சுமப்பாள். கடும் வெயிலில் கூட சிரித்தபடி வேலை செய்வதால் எல்லோருக்கும் அவளை பிடிக்கும். ஆனால் சிங்காரியின் வாழ்க்கை அவ்வளவு சுலபமில்லை. கணவன் குடிகாரன், சம்பாதித்த பணம் எல்லாம் குடிக்கவே போய்விடும். வீட்டை நடத்தவும் மகளை படிக்க வைக்கவும் சிங்காரிதான் உழைத்தாள். அதே உப்பளத்தில் புதிதாக சூப்பர்வைசராக வந்தவன் ராஜா. 40 வயது, மீசை, வெள்ளை சட்டை, மெதுவான பேச்சு. மற்ற ஆண்களைப் போல பெண்களிடம் தவறாக நடக்க மாட்டான். முதல் நாள் ராஜாவின் பார்வை சிங்காரி மேல் விழுந்தது. காலை வெயிலில் வியர்வை சிந்தியபடி உப்பு மூட்டையை சுமந்து கொண்டே நடக்கும் அவளை பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமோ என்று அவன் மனதில் தோன்றியது. ஒரு நாள் சிங்காரி பெரிய மூட்டையை தூக்கும்போது தடுமாறி கீழே விழப்போனாள். அந்த நேரத்தில் ராஜா ஓடி வந்து அவளை பிடித்தான். பார்த்து வேலை பண்ணுங்க என்றான் கவலையுடன். சிங்காரி சிரித்தாள். இதெல்லாம் பழகிடுச்சு சார். அந்த சிரிப்பு ராஜாவுக்கு மனதில் பதிந்து விட்டது. அதற்கு பிறகு ராஜா அவளை கவனிக்க ஆரம்பித்தான். மதிய நேரத்தில் தண்ணீர் கொண்டு தருவான். வெயிலில் அதிக நேரம் நிற்காதீங்க என்று சொல்லுவான். முதலில் சிங்காரி அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். ஆனால் மெதுவாக அவனுடைய அக்கறை அவளின் மனசை தொட ஆரம்பித்தது. ஒரு மாலை வேலை முடிந்து எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். சிங்காரி மட்டும் இன்னும் மூட்டைகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். இவ்வளவு நேரமா என்று ராஜா கேட்டான். வேலை முடிஞ்சாதான் சம்பளம் முழுசா கிடைக்கும் சார். ராஜா அமைதியாக அவளோடு சேர்ந்து வேலை செய்தான். அந்த நேரத்தில் கடல் காற்று வீசியது. தூரத்தில் அலை சத்தம் கேட்டது. சிங்காரி அவனை பார்த்தாள். நீங்க ஏன் இவ்வளவு நல்லவங்க சார்? ராஜா சிரித்தான். நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா உதவணும்னு தோணுது. அந்த வார்த்தை சிங்காரியின் மனதை உருக வைத்தது. பல வருடங்களாக யாரும் அவளிடம் இப்படி பாசமாக பேசியதே இல்லை. அந்த நாளுக்கு பிறகு இருவரும் இன்னும் நெருக்கமானார்கள். சில நேரங்களில் வேலை முடிந்த பின் உப்பளத்தின் ஓரத்தில் அமர்ந்து பேசுவார்கள். சிங்காரி தனது வாழ்க்கை கஷ்டங்களை பகிர்ந்தாள். ராஜா அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பான். ஒரு நாள் மழை பெய்தது. உப்பளத்தின் அருகே இருந்த சிறிய குடிசைக்குள் இருவரும் ஒதுங்கினார்கள். சிங்காரியின் சேலை நனைந்து உடலோடு ஒட்டி கொண்டிருந்தது. அவள் குளிரால் நடுங்கினாள். ராஜா தனது துண்டை அவளிடம் கொடுத்தான். ரொம்ப குளிர்தா? சிங்காரி அவனை நேராக பார்த்தாள். அந்த கண்களில் இருந்த பாசம் அவளுக்கு புதிதாக இருந்தது. என் வாழ்க்கையில இப்படி யாராவது கவனிச்சிருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன் என்று மெதுவாக சொன்னாள். ராஜா அருகே வந்தான். இனிமேல் நீங்க தனியா இல்ல. மழை சத்தத்திற்குள் உப்பளத்தின் அந்த சிறிய குடிசையில் இருவரின் மனசும் இன்னும் நெருக்கமானது. அந்த மழை நாளுக்கு பிறகு சிங்காரியின் வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது. காலை வேலைக்கு வரும்போதே அவள் முதலில் ராஜாவை தேடுவாள். ராஜாவும் அவளை பார்க்காமல் ஒரு நாளும் இருக்க முடியாத நிலை. உப்பளத்தில் வேலை செய்யும் பெண்கள் கூட கவனிக்க ஆரம்பித்தார்கள். சிங்காரி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க. சூப்பர்வைசர் சார் கூட தான் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கா. சிங்காரி வெக்கப்பட்டு சிரித்து விடுவாள். ஒரு நாள் கடும் வெயில். எல்லோரும் சோர்வாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிங்காரி பெரிய உப்பு மூட்டையை தூக்கும்போது மீண்டும் தடுமாறினாள். ராஜா உடனே ஓடி வந்து மூட்டையை கீழே இறக்கினான். நான் இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம்ல என்றான். சிங்காரி அவனை பார்த்தாள். எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது ஏன்?
ராஜா சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான், உன்னை பார்த்த நாள் முதல் உன்னை மறக்க முடியல. அந்த வார்த்தையை கேட்டதும் சிங்காரியின் இதயம் வேகமாக துடித்தது. பல வருடங்களாக அவள் ஒரு பெண்ணாக மதிக்கப்படவே இல்லை. ஆனால் ராஜாவின் பார்வையில் அவளுக்கு மரியாதையும் பாசமும் இருந்தது. அந்த மாலை வேளை முடிந்த பின் இருவரும் கடற்கரைக்கு நடந்து சென்றார்கள். சூரியன் மறையும் நேரம். கடல் காற்று பலமாக வீசியது. சிங்காரி மெதுவாக கேட்டாள், என்னை மாதிரி பெண்ணை உண்மையாகவே பிடிக்குதா? ராஜா அவளின் கையை பிடித்தான். உன்னோட மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சிங்காரியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மெதுவாக ராஜாவின் தோளில் சாய்ந்தாள். அதற்கு பிறகு இருவரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தார்கள். உப்பளத்தின் ஓரத்தில் இருக்கும் பழைய குடிசை அவர்களுடைய இரகசிய உலகமாக மாறியது. அங்கு இருவரும் மணிக்கணக்கில் பேசுவார்கள். சிங்காரி சிரிப்பாள். ராஜா அவளை ரசித்து பார்ப்பான். ஒரு நாள் சிங்காரியின் கணவன் குடித்துவிட்டு வீட்டில் சண்டை போட்டான். அழுதபடி சிங்காரி மறுநாள் வேலைக்கு வந்தாள். அவளின் முகத்தை பார்த்தவுடன் ராஜாவுக்கு புரிந்துவிட்டது. மீண்டும் அடிச்சானா என்று கேட்டான் கோபமாக. சிங்காரி அமைதியாக தலையசைத்தாள். ராஜா அவளின் கையை பிடித்தான். இப்படி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டாம், நீ சந்தோஷமா வாழணும். அந்த வார்த்தை சிங்காரியின் மனதை உடைத்தது. அவள் அழுதபடி ராஜாவின் மார்பில் சாய்ந்தாள். எனக்கு இப்போ நீங்க தான் ஆறுதல் என்றாள். அந்த இரவு நில ஒளியில் வெள்ளையாக மின்னிய உப்பளத்தின் நடுவே இருவரும் நீண்ட நேரம் ஒன்றாக நடந்தார்கள். கடல் காற்று வீசியது. சிங்காரி மெதுவாக ராஜாவின் கையை இறுக்கமாக பிடித்தாள். என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் மீண்டும் வரும்னு நினைக்கல. ராஜா சிரித்தான். இனிமேல் உன் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். உப்பளத்தின் வெள்ளை வெளிச்சத்துக்குள் அவர்களின் காதல் அமைதியாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.